மந்தர் மாணிக்கவாசகர். இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பெருமை என்னன்னா, கைலாசத்துல சிவபெருமான் முகம் பார்க்கும் பொழுதோ, அந்த கண்ணாடியில பார்க்கறச்ச பிம்பமா தோன்றியவர், சிவாம்சமா தோன்றியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால அவரும் சிவபெருமான் மாடியே அழகர். அதனாலதான் சுந்தரர் அவர். நம்பி ஆரூரர் வன்தொண்டரர்னு சுவாமிக்கு ரொம்ப தோழனா இருந்து ரொம்ப சுவாதீனமா சுவாமியை தேவாரத்துல பாடியிருக்கார். அவர் பாடின தேவாரத்தை எல்லாத்தையும் பாடுறவாளுக்கு சாப்பாட்டுக்கும் கஷ்டம் கிடையாது, பொன்பொருளுக்கும் கஷ்டம் கிடையாது, வியாதியும் வராது. இதெல்லாம் எல்லா பாடல்லையும் அவரே சொல்லியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமிய. அந்த அளவுக்கு நன்னா வாழியான்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி சுவாதீனமா சுவாமியை பாடியிருக்கார். அவர் ஒரு சமயம் வெள்ளடை அப்படின்னு ஒரு கோவிலுக்கு போறார். திருக்குறுகாவூர் அப்படிங்கிற கோவில்ல போகும்போது வெல்விடைநாதர், அதான் வெள்ளடை, வெள்ளடைங்கிற கோவில் கிட்ட வரும்போது பசி, அடியார் கூட்டத்தோட தான் அப்பெல்லாம் நிறைய போவார் அவர். எல்லா இடத்துக்கும் போய் பாடுறது, அடியாரோட கூட்டத்தோட போவார்.